ஸோ நம்மளோட ஒர்க் ஒன் பார்த்தாச்சுங்க SQL. ஸோ வேர்ல்டில் வந்து ஒரு 240 எக்ஸ்பர்ட்ஸ் நானுமே ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டால் அவார்ட் வாங்கின ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் சர்டிஃபைட் DBA டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருங்க. இது என்னுடைய ஏரியாங்க. இந்த ஏரியாவில் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்க போகிறோம், நிறைய ஒர்க்கும் உங்களுக்கு நான் தரப்போகிறேங்க. அந்த ஒர்க்கை பண்ணி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியுங்க. இன்னைக்கான ஒர்க் 2 என்னன்னு பார்க்கலாம். என்னோட ப்ரீவியஸ் ஒர்க் ஒன்ல நாங்கள் என்ன கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு டேட்டாபேஸை தயாரிக்கிறது கொடுத்தோம். அடுத்தது என்னங்க, அந்த டேட்டாபேஸ்க்கு நிறைய டேபிள் இருக்கும். அந்த டேபிளை உருவாக்குறது தான் நம்மளுடைய அடுத்த வேலையை பார்க்க போறோம். என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து நீங்க யாராவது இந்த ஒர்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் ரெஜிஸ்டர் பண்ணனா தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுல போய் நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாங்க. ஸோ ஹியூமன் கிளவுட் சாஃப்ட் .com/ஒர்க்குங்க. இது வந்து ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் தாங்க. போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்க, கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க. ரியல் டைம்ல எப்படி தான் டெக்னாலஜி இருக்கிறத ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் வீட்டில இருந்தே மொபைல் மூலமாங்க. சரி, ஓகே. SQLனா என்ன சார்னா அதோடைய அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா, எஸ்க்கு வந்து ஸ்ட்ரக்சர்ட், கியூக்கு வந்து கொரி, எல்லுக்கு ஒரு லாங்குவேஜ். ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் SQL. அதாவது ஒரு கொரினா கேள்வி கேட்கறது, எடுக்கிறதுங்க. அந்த கொரியை வந்து ஸ்ட்ரக்சர்டா எழுதுன ஒரு லாங்குவேஜ் தான் வந்து SQL அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து இந்த SQL பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ற ஒரு டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸுக்குள்ள நிறைய டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல இருந்து டேட்டாவெல்லாம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துற லாங்குவேஜ் பேர் தான் ஒரு கொரி. கேள்விகள் மூலமாக ஸ்ட்ரக்சர்டு கேள்விகளாக கேட்குவது தான் இந்த ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரக்சர்டா ஒரு கேள்வியை ஒரு லாங்குவேஜ் ஃபார்மேட்ல கேட்கிறேன், அதுதான் SQL. இந்த டேட்டா பேஸையும் கேட்கலாம், இந்த டேபிளையும் நீங்க கேட்க முடியும். இதுதான் வந்து SQL அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ SQL உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த SQL பொறுத்த வரைக்கும் பாருங்க, இதுதான் டேட்டா பேஸுங்க. ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, அதுல நிறைய டேபிள்ஸ் இருக்குங்க. அந்த டேபிள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ரோங்க, இது காலம்ங்க. ஓகே, இந்த ரோவெல்லாம் அந்த காலம் எல்லாத்தையும் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இது மொத்தமா டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இதுதான் ஒரு முக்கியமான காலம் இருக்கும். ஆதார் கார்டு நம்பர், காலேஜ் ஐடி நம்பர், எக்ஸாமினேஷன் நம்பர், அதுதான் கீ காலம். கீயான ஒரு முக்கியமான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் இது ஒவ்வொன்றுத்தையும் காலம் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ரோ வந்து ரெக்கார்டுவாங்க, இதை வந்து ஃபீல்டு. இது ஃபீல்ட்ஸுங்க, இது ரெக்கார்டுங்க. ஓகேவா? இதுதான் வந்து யூஸ்வலா இருக்கிற ஒரு நேமிங் கன்வென்ஷன் ஒரு டேபிளுக்கு. இந்த டேபிள் எல்லாமே வந்து இந்த டேட்டா பேஸ்குள்ள தான் ஸ்டோர் ஆகி இருக்குங்க. ஓகே, இதுதான் நார்மலான ஒரு கான்செப்டுங்க. சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம்னா டேட்டா டைப்னா என்ன சார்? அதாவது என்னோட பேரு வந்து வெங்கட். வெங்கட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்குங்க. என்னோட ஏஜ் வந்து 35 வயசு. நம்பர், இது ஒரு நம்பருங்க. அதாவது ஒரு டேட் ஆஃப் பர்த்துங்க. இந்த வருஷம் நான் பிறந்திருக்கேன், அது ஒரு டேட்டுங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டேட்டாக்களும் மாறுங்க. ஓகேவா? அந்த டேட்டாக்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஸ்டோர் பண்ண ஒரு வயசு அப்படின்றது இன்டீஜருங்க, மார்க்ன்றது ஒரு இன்டீஜருங்க, பேருன்றது ஒரு ஸ்ட்ரிங்குங்க, டேட் ஆஃப் பர்த்ன்றது ஒரு டேட்டுங்க. ஒவ்வொரு டேட்டாக்களும் மாறுங்க. அந்த டேட்டாவெல்லாம் கம்ப்யூட்டர்ல வந்து அந்தந்த வகையில் ஸ்டோர் பண்ணாதான் நம்மளால எடுக்க முடியும். அதுக்கு பேர் தான் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து டேட்டா டைப்னா பூலியன், 0 ஆர் 1. ஸ்ட்ரிங்னா வெங்கட், அந்த மாதிரிங்க. இது வந்து கேரக்டர்னா வந்து மேல்னா M, ஃபீமேல்னா F. சரிங்க, கேரக்டரு. ஃப்ளோட்டிங் வேல்யூ 13 ரூபா 50 காசு. 13 ரூபா. ஸோ இன்டீஜ் இது 13 ரூபா, 13 ரூபா 50 காசுங்க. கேரக்டர்னா வந்து எஸ்னா ஒய், நோனா நோ, என்னு கொடு அப்படின்வாங்க. ஒரு சிங்கிள் கேரக்டர், இது ஸ்ட்ரிங்குங்க, இது பூலியன். இதுதான் டேட்டா வகைகள்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா வகைகள் மூலமா தான் நாம ஸ்டோர் பண்ணவே முடியுங்க. இந்த டேட்டா வகைகள் நீங்க சரியா கொடுக்கலன்னா வந்து உங்களால ஸ்டோர் பண்ண முடியாது. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. சரி, ஓகே. நாம வந்து ஒரு டேபிளை தயாரிக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து SQL சர்வர் டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் வந்து வேர் கேரக்டர் என்றால் அந்த கேரக்டர் சொல்லுவாங்க. வேர் கேர் அப்படின்னா வேரியபிள் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணும்போது வேர் கேர் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. என்னோட பேர் வெங்கட் இல்லையா, வெங்கட்ன்ற பேரை வேர் கேர்ல போட்டுப்பாங்க. வயசு 30ன்றது வந்து இன்டீஜர்ல போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க ஊர் என்னன்றதை வந்து திரும்ப ஸ்ட்ரிங்ல போட்டுப்பாங்க, வேர் கேர்ல போட்டுப்பாங்க. ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக வேர் கேரை பயன்படுத்துவாங்க டேட்டா பேஸ் உலகத்துல. ஓகேவா? அதான் வேர் கேர், வேரியபிள் கேரக்டருங்க. சரி, ஒரு டேபிளை கிரியேட் பண்றதுனா என்ன சார் பண்ணணும்னா வந்து முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் ஒர்க் பண்ணல, ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணதான் கிரியேட் டேட்டாபேஸ் நேம். அப்ப இங்க எப்படி சார் கிரியேட் டேபிள் நேம், அவ்வளவுதான். அதுல வந்து என்ன காலம்னு நீங்க சொல்லணுங்க. ஓகே, இது மட்டும் தான் பண்ணணும். அதாவது கிரியேட் டேபிள் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ், அதோட டேட்டா டைப் என்ன இன்டீஜரு, நேமு, இதோட டேட்டா டைப் என்ன வேர் கேரு, அந்த மாதிரி நம்ம தரணும். இந்த மாதிரி தான் ஒரு டேபிளை நம்ம தயாரிப்போங்க.
ஓகேவா? சரி. என்னுடைய டேட்டாக்கள் எல்லாமே வந்து காஷிவ் இன்ஃபோடெக்னு ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கு. எனக்கு ஒரு டேபிள் வேணுங்க. அந்த டேபிளோட பேரு ஸ்டூடண்ட்ன்னு இருக்கணும். அதுக்கு காலம் என்ன வேணும்னா, ஐடின்னு ஒரு காலம் வேணும், நேம்னு ஒரு காலம் வேணும். ஐடின்றது என்ன? ஒரு இன்டிஜருங்க. நேம்ன்றது என்ன? ஒரு வேர்கேருங்க. இத வச்சு ஒரு டேபிள் நம்ம தயாரிக்க போறோம். தயாரிக்கலாங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்ப நம்ம டேபிள் தயாரிக்க போறோங்க. ஓகே, டேபிள் தயாரிக்க போறோம். கிரியேட் எ டேபிள் ஸ்டூடண்ட் வித் ஐடி as இன்டிஜர். நேம் பார்த்தீங்கன்னா வந்து வேர்கேரா இருக்கணும். அதோட சைஸ் 50 இருக்கணும்ன்றோம். அடக்கடவுளே! ஸோ இதுக்கு வந்து நாம ஒரு SQL எழுத வேண்டியது இருக்குங்க. ஓகே, SQL நம்ம எழுதிடலாங்களா? எப்படி SQL? ஸோ SQL நம்ம இப்போ எழுத போறோங்க. கிரியேட் டேபிள் ஸ்டூடண்ட் 2 பிராக்கெட்டை நான் போட்டுக்கிட்டேங்க. 2 பிராக்கெட்டை போட்டுட்டு ஐடி இன்டிஜர் கமா நேம் வந்து வேர்கேர் ஆஃப் 50. அந்த சைஸை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. இந்த மாதிரி தான் நீங்க கோடிங் எழுத வேண்டியது இருக்குங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த வேர்கேருக்கு பக்கத்துல வந்து ஸ்பேஸ் கொடுத்தா கூட அப்படிலாம் கொடுக்க தேவையில்ல. ஸோ கிரியேட் டேபிள் ஸ்டூடண்ட் பிராக்கெட்டு ஐடி இன்ட்டு கம். நீங்க வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம ஒர்க் கொடுப்போம். அதுல சிங்கிள் லைனா இருக்கும். அப்படியே சிங்கிள் லைனா நீங்க அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? சிங்கிள் லைனாவே நீங்க அடிச்சுட்டு போயிடலாங்க. ஸோ உங்களுக்கான எம்ப்ளாயி ஒர்க் ப்ரோக்ராம் என்ன சரிங்களா? ஓகேவா? ஸோ ரைட் SQL query to create table employee with ID as intங்க அண்ட் நேம் அஸ் வேர்கேர் வித் சைஸ் 50. ஸோ நம்ம கம்பெனி விக்கிடிக்கு நீங்க ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்குங்க. எனக்கு ஒரு SQL நீங்க எழுதி தர வேண்டியது இருக்கும். எம்ப்ளாயின்ற SQL நீங்க எப்படி எழுதணும்? கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி. இந்த பிராக்கெட்டை இங்கே போட்டுக்குங்க. ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் லைன் தான் அங்க இருக்குங்க. அங்க நீங்க அடிக்க முடியாது. ஸ்பேஸ்லாம் விடாதீங்க. ஐடி இன்ட்டு கமா நேமு வேர்கேர். இங்க ஸ்பேஸ் வேண்டாங்க. ஓகேவா? இந்த பிராக்கெட்டை இங்க போட்டுங்க. சிங்கிள் லைன்ல நீங்க இந்த எம்ப்ளாயி டேபிளுக்கு எனக்கு தயாரிச்சு கொடுக்கணும். ஐடி வந்து இன்டிஜருங்க, நேம் வந்து வேர்கேருங்க. ஓகேவா? இதை வந்து அப்படியே டைப் அடிச்சுட்டு வேலிடேட் பண்ணுங்க. கோடு ஒழுங்கா இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகுங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஈஸியா படிச்சுக்கலாங்க. ஸோ இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்க இன்னும் நிறைய படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா wikidiki.com/tutorials/SQL create table in SQL இந்த லிங்க்குக்கு போங்க, படிங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் கொடுத்துருக்கேங்க இந்த லிங்கை. போய் இன்னும் நிறைய படிச்சுங்க. நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணணும், இந்த கோர்ஸ் ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணுங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன வேணால் சப்போர்ட் கேளுங்க, நான் பண்ணி தரதுக்கு தயாராக இருக்குங்க.